என்னுடைய புரட்சியினுடைய தாவத்தை தீர்க்க வேணும் என்று சொல்லி மனமனம் அலைந்து போகும் போது குட்டையில தண்ணி இருந்து விட்டது மன்னா. அப்படி இருக்கும் பொழுது 1000 எடியர்களை ஆடு மாட கொண்டு வந்து குட்ட குளமெல்லாம் சேறு நீர் ஆகிவிட்டார்கள். என் புரட்சன் தண்ணீர் தாவத்துல தவிச்சு கொண்டு இருக்கின்ற பொழுது தண்ணி முள்ளலாண்டு வரும்போது கலக்கி விட்டுகளே, நீ யார் அணி கேட்ட லாபத்துக்கு என்ன அடிக்காத அடி எடுத்து பின்னால கையை கட்டி என்ன இந்த தாகத்துக்கு தண்ணி கொண்டு வா என்று சொல்லி அடித்து வைத்தார். அங்க 1000 அடியர்கள் முடித்து என்ன அடித்து விட்டார். அப்பவே சொன்ன, நீ கேட்டியா? பண்ணா வந்து கொடுக்க முடியாதவன் இந்த கானகத்துல வந்து சொன்னேன். வனத்துல வந்து சிங்கம், சிறுப்புலி, யானை இப்படி எல்லாம் இருக்கும். அங்க வர வேண்டாம்னு சொன்னீங்க. கேட்டியா? ஒரு துணிவுள்ள மாமன்னனுடைய கொண்டாட்டி ஒரு ஆடுமே 20 அடி வாங்கிட்டு வந்துட்டான். ஆடுமே அடி வாங்கிட்டு வந்தாட்டு இந்த அஸ்தாபரத்துக்கு சொன்னா. அதாவது இங்க வாங்க, அந்த எந்த இடத்துக்கு போன யாரு ஒண்ணு அடித்தார். அப்படி அந்த வளத்துல சென்று பார்க்கின்ற பொழுது 1000 எடியர்களை ஆடு மாடெல்லாம் மேய்த்து கொண்டிருந்தார். ஏதோ ஆடு மாடு மேய்த்ததெல்லாம் ஆயந்தான். அந்த குட்ட குளத்தை எனக்கு சேறு நீர் ஆகிவிட்டதை தெரிவிக்கும் பொழுது என்னுடைய கொள்ளடி சொன்னாங்க. சரி, என்னுடைய கொள்ளடி சொன்னேன். இல்ல, எங்க தேவேந்திர மகாராஜனுடைய குளம், தேவேந்திரனுடைய ஆடு மாடு தான் இங்க மேய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இந்த குளத்துல தான் நாங்க குளிப்போம்.
நாங்க சேரு நீராவும் ஆகும் எப்படி வேணாலும் நாங்க ஆகும் நீ யாருன்னு கேட்டாங்க. சரி அப்ப சொன்னேன் நான் பொம்பளை ஒண்டியா வந்திருக்கிறேன் அதனால என்ன பார்த்து நீ மிரட்டுறங்க என் புருஷன் அங்க இருக்கிற அப்படி கூட்டிட்டு வரணும்னு சொன்னதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? 2 பேரும் விழுக்காங்குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? அவங்க வந்து எல்லாம் குடிக்க முடிவானா சொன்னார்கள். ஆமாங்க போல மாறி இங்க பாருங்க இத்தங்க குளம் இந்த குளத்தங்க சேர் நீரா ஆக்கி விட்டான். இந்த விழுக்காங்குட்டியை 2 பேர் தாங்க இதுல பெரிய வில்லங்க. அப்படியா? அப்புறம் மீதிப்பூர் பரவாயில்ல படத்துல ஒழிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க போங்க போய் அடிங்க. அந்த குடிக்க தண்ணியை கானகத்துல ஒரு பெண்மணி மட்டும் வரா என்று இல்லாம படிக்கு என்னுடைய பொண்டாட்டி பிடிச்ச அடிச்சதும் இல்லாத கையெல்லாம் கட்டி கையை மட்டுமா கட்டினாங்கிற கையை கட்டும் போது பாருங்க இதை நீக்கி பார்த்தான். என்னடா இரிய பேணிய அடிச்சதெல்லாம் அடிச்சுட்டு இரிய இந்த 56 தேசமே இந்த துரியோதன மன்னனுக்கு சொந்தம். யார் ராணி? 56 தேசம் சொந்தமான அது உன்னோட வச்சுக்க. எங்க இடத்துல வந்து நீ யாரைய புளுத்த? இது எங்க குலையா? இல்ல எங்க குலம் தேவேந்திர மகாராஜாவோட குலம். நீ யாரு? அதாவது எப்படி என்றா நீ வாய் மூடி குண்டு மாட்டே. மந்திரி ஐயா அதாவது எப்படி என்றா இதோ இந்த தேவேந்திரனுடைய ஆதன்னு சொல்றானுங்க. ஆமா எடையன்னு சொல்றாங்க. இவெல்லாம் இடையல்ல கிடையாதுங்க. அதாவது பாண்டவராகி பாண்டவருக்கு இவங்கெல்லாம் பணவடை செய்து கொண்டு இருப்போனா இருக்கலாம். இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இந்த 1000 பேர்த்த பிடிச்சு இந்த மந்தாபுரியில கட்டி போடுவோம். இவங்களை நீக்கிறதுக்கு யாரு வராங்க? பாண்டவர் வரா இருக்கலாம் அல்லது மற்றவர் வரார பார்க்கலாம். அதாவது 999 முடிச்சாச்சு. ஆமாங்க ஆமாங்க நான் போய் ஆள் போட்டு வருவான். ஓஹோ முடிச்சு அதாவது நாம இங்கே இருக்கணுங்க. ஓடுனவன் ஆமா யாரு என்னங்கிறத பாப்போம். ஐயா
வேறு இவ்வளவு பதட்டமா ஓடி வருகிறா? ஐயா, நாங்க ஆடு மாடெல்லாம் குளத்துல கழுவி விட்டு குளத்தோரமா ஆடு மாடுகளை மேய்க்கும் போது ஒரு பொம்பளை வந்தான். எங்க குளத்துல யாரு இப்ப தண்ணி கலக்கிறதுன்னு கேட்டா சொன்னா எங்களோட குளம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை அடிச்சு கட்டியை துரத்து விட்டேன். ஆமா, அதுக்கு பின்னால் அவ போய் எவனை கூட்டிட்டு வந்தாலா தெரியல. இது எங்க குளம்னு சொல்லி எங்களை அடின்னு அடிச்சு எல்லா 1000 பேர்த்தையும் கட்டி போட்டு நான் ஒருத்த மட்டும் ஓடிட்டுங்க. ஒருத்த மட்டும் ஓடி வந்து விட்டு? ஆமாங்க. ஓ, உங்களால இப்படி எல்லாம் சித்திரவதை செய்து விட்டாங்க. என்னோட கோபம் என்று சொல்லிவிட்டு உங்களை அடிக்காத அடி அடிச்சு விட்டான். அந்த மாவையாகத்தானே என்ன செய்வதற்கு வருமா? என்னோட மகனாகத்தானே சித்தரித்தானே சமாதானத்தில் அமர்த்திக் கொண்டிருக்கிறான். நான் வருவதற்கு சொல்லி என்னோட மகனாகத்தானே சித்தரித்தானே சீக்கிரம் குட்டி வந்தால் அண்ணவனே அன்பை எப்பேற்பட ராஜநாதராஜ் சரி தேவராஜன் சரிதான். அண்ணவனை அடிக்காத அடி அடிச்சு ஒதுக்காத உதவி அதாவது தேவராஜன் சரி இந்த தேவராஜன் தானே இழுத்து வரவே சொல்ல வேண்டும். அப்படியா? என்னோட மகனாக தானே சரி சித்தரித்தானே சீக்கிரம் கூட்டி வர வேண்டும். அப்படியே